கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்கணுமா, மோவாப் மட்டும் அம்மோன் புத்திரை பார்த்துட்டு மோவாப் அப்படியே பாட்டு பார்க்கறது. மோவாப்புடைய அவருடைய வேறு அப்படி நியாயத்திற்கு இதெல்லாம் வந்து எசேக்கியேல் 25வது அதிகாரம் 8-11 வருஷம். எசேக்கியேல் 25:8-16 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தாரை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாக ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்திலுள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எரிமோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியால் கர்த்தராகிய ஆண்டவர் 12 வரைக்கும் தானே, அது வந்து மோவாப்புடைய வசனம். அதில் வந்து மோவாப்பும் சேயும் 8ல் வருது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது மோவாப் சேயர்னா இல்லை, மோவாப்புனா யார்? லோத்தோட பிள்ளைங்க. சேயர்ன்றது சேதா ஏதோம் சொன்னது ஏசாவுடைய சமாரிய மலை. 9 வாசிங்க 9. இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாக ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக. இந்த கிழக்கு தேசத்தார் வந்து அம்மோனுக்கு வம்சம். கிழக்கு தேசத்தார் யாருன்னு பார்த்தோம்னா அந்த கிழக்கு தேசத்தார் ஆதியாகமம் 29. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அந்த கீழ் திசையார் தேசம் வந்து பார்த்தீங்கன்னா பதான் அராம். அவங்க வந்து அராமிக் மொழி பேசுறதுல அவங்க வந்து அராமியர்னு பேசுவாங்க. அப்போ யார் இருக்காங்க குடியிருக்கிறதுனா ஆபிரகாமுடைய பெரியப்பா பிள்ளைங்க நாகூர் மில்கால் அங்கே அந்த இடம் அதில் உள்ளவங்க. இது யார் 3 வருஷம் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து மீதியானியர் அமலேக்கியர் மீதியானியருங்கிறது வந்து அவனோட பிள்ளைங்க.
ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி பிள்ளைங்க. கேத்தூரா அமலேக்கியர் அப்படிங்கிறது வந்து ஏசாவோட சந்ததியில் பாசம் பிள்ளைங்க சந்ததி. இங்கே இந்த சேருங்கிறது இந்த ஏதோ ஆமாம், ஏசாவு அவன் வந்து இவன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவருடைய சரித்திரம் வராது. இவனை பார்க்க வரும்போது அவன் வந்து சேயீர் மலையில் போய் குடியிருந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து சேயீர் மலை சந்ததி 31 ஆதிகாமத்தில் வந்து அவனுடைய சந்ததிகள் அவங்க அப்படியே இங்கே வந்து இப்படி கீழே வர்றாங்க. கீழே வந்துலாம் அந்த அவள் பேர் ஆகார் வந்து அந்த சூர்வனாந்தரத்தில் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த அப்போ வந்து பெரிய சொல்லத்தில் அப்புறம் வந்து அரேபியா பாலைவனமாக மாறும். அந்த அரேபியா பாலைவனத்தை யார் அனுப்பிடுறா? இவனுடைய மறுமனையாட்டி பிள்ளைங்களா ஈசாக்கு பிறந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த நிலமெல்லாம் எதுவும் ஒதுக்காமல் சொத்து ஒதுக்காமல் கையில் பணத்தை அண்ண பொருள் பண்ட மாற்றம் கொடுத்து வந்து கிழக்காங்க. அப்போ அவங்களும் இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா குடியிருக்கிறாங்க. டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கிழக்காக தான் எல்லாமே குடியிருப்பாங்க. கீழே வந்து அரேபியா. இவங்க வந்து இஸ்ரேலை மையப்படுத்தி தான் இந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு வந்து வடக்கில் வச்சு சொல்லுவோம். ஆனால் சரித்திரத்தில் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா இஸ்ரேலை மையப்படுத்தி தான் சொல்கிறாங்க. திசையை வந்து இஸ்ரேலை மையப்படுத்தி. இப்போ இஸ்ரேலுக்கு கிழக்கா நீங்கள் மையப்படி கண்ணில் வச்சு பார்த்தீங்கன்னா அரேபியா. இந்த அரேபியாவில் குடியிருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபிய பாலைவன கோத்திரங்கள். அந்த மீதியானியர் அரேபிய பாலைவனம் இப்போ அமலேக்கியர் படிச்சுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசா 13:6 வாசிங்க. அடுத்த நாடோடி எத்தனாக்கா ஏசா 13:6. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஏசாயா தானக்கா? அதான்க்கா. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆமாங்க்கா, ஏசாயா 13:6 தானே. வச்சிட்டேன். இந்த மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கத்திய புத்திரர் வந்து அரேபிய பாலைவன குடிகள் வந்து என்னன்னா காட்டுத்தனமாக நாடோடிகள். அமலேக்கியர் வந்து நம்ம அது என்ன இதுதான் பிள்ளைங்களை கூட சண்டை கிளாஸ் பார்த்தீங்களா? அமலேக்கியர் ரவித்திமுத்த அப்படி வந்து அமலேக்கியர் வந்து சண்டை போடுறாங்க. அவங்க அவன் இருந்த இடம் வந்து யாப்போக்கு நதி, இந்த யோர்தான் நதி வந்து அந்த ஒரு கிழமை அதில் தான் குடியிருந்தாங்க. ஆனால் அந்த இடம் நல்ல இடம். ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மிங்கில் ஆனதுனால அந்த சுவாபம் மாறிச்சாங்கன்னு வழியில் போகிறவங்க கொள்ளையடிக்கிறது அவங்களோட வேலை. நாடோடி வளர்க்குறாங்க. அப்புறம் மீதியானும் போது நியாயாதிபதி படிக்கிறவங்க வந்து நெல்லெல்லாம் போட்டிருப்பாங்க. கிதியோன் போட்டப்ப கோதுமை போட்ட கதை எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. வேலையாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசேப்பு விற்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ்மவேலர் மீதியானியர் வந்து வருவாங்க. ஆமாம் வருவாங்க, விற்று போட்டாங்க. இஸ்மவேலர் யாருன்னா ஆகாருடைய பிள்ளைங்க. ஆமாம், ஏசாவுடைய இஸ்மவேல் வந்து ஆகாருடைய பொண்ணு இல்லையா, பையன் இல்லையாக்கா? இஸ்மவேல் அவனுக்கு தானே இஸ்மவேல். நீங்கள் ஏசாவுடைய சந்ததிங்க, ஏசாவுடைய சந்ததின்னு சொன்னீங்க. அடுத்து வந்து இவங்க ஒன்றும் பார்க்கும்போது ஊட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தேசம், கிழக்கத்திய புத்திரர். கிழக்கத்தி புத்திரர் அப்படிங்கும்போது அந்த மீதியான இந்த இஸ்மவேலர் அரேபியர்கள். அடுத்த 21-28 வாசிங்க. யோபுவா 21-28. பிரபுவனுடைய வீடு எங்கே, துன்மார்க்கனுடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள்? எசேக்கியேல் 23-28.
23, 28. 21, 28. பின்னும் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாகி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோட கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் எசேக்கியேல் 25:4. இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். கிழக்கு தேசத்தார். எசேக்கியேல் 25:10. நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்தர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெட்ஸ் எதிமோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியா தாயிமையும் போட்டுருங்க. அதை ஏசால பார்த்தீங்கன்னா 11-14 வந்து பெட் எஷிமோத்னு வருதா, அதை குறிங்க. அந்த ஏசா 11-14 குறித்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 11-14 வந்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த கிழக்கத்தி புத்திரர் அப்படின்னு பார்க்கும்போது யார் வராங்க? பெட் எஷிமோத். இது எங்கே வருது? நம்ம இதெல்லாம் 25:8 பெத் எஷிமோத். பெத் எஸ்மோத் இன்னும் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். எத்தனாவது வசனத்தில் வருது? எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த பெத் எஷிமோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோவாப்புடைய ஒரு நகரம். அதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன வீடு. இந்த 9வது வருஷத்தின் பிறகு பார்த்தீங்கன்னா கிழக்கு தேசத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சேர்ந்து நேபுகாத்நேச்சார் வந்து மொத்தம் வந்து ஒன்று அழிச்சிட்டு போயிரு. லாஸ்ட்டில் சொல்கிறாரா 25-11 அதில் வந்து பெத்யேஷிமோத் வந்து பாலைவன வீடு. பாகால்மேயோன் வருதா, பாகால்மேயோன் கீரியாத்தாய், இந்த 3க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா நியாயம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். பாகால்மேயோனுக்கு வந்து நியாயம் செய்வேன். இல்லை 3க்கு வந்து நியாயத்தீர்ப்பு. அதாவது மோவாப்புடைய பட்டணம் இல்லையா, பெத்யேஷிமோத் வந்து கிழக்கத்தி புத்திரர் இதெல்லாம் வந்து சரியா. அப்போ இப்போ நம்ம மோவாப்புடைய நியாயத்தீர்ப்பை பார்க்கும்போது இதுக்கு நான் வந்து நியாயம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறார். 3 அதாவது மோவாப்புடைய பட்டணம் தான் இந்த பெத்யேஷிமோத், பாகால்மேயோன், கீரியாத்தாய். இந்த பெத்யேஷிமோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்க்குற மோவாப் வந்து நம்ம சொல்லி ஜோடான்னு சொல்லி பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெத்யேஷிமோத் வந்து என்ன செய்யணும்னா ஆராய்ச்சி செய்கிற ஒரு இடமா வந்து இன்னைக்கு இருக்குது. ரைட்டா. பாகால்மேயோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகால் வழிபடுகிற ஒரு இடம். அதுவும் இங்கே தான் ஜோர்டான் அதுதான் இது இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் வந்து மதபான் வருதா, அதில் பாருங்க மதபான். எசேக்கியேல் 25:8-11 வந்து பார்த்தீங்கன்னா மதபான் வருதா. 2வது வசனம் தான். 2வது மனுபுத்திரரே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து நடக்காது. 25 தான்க்கா. 8க்கு அடுத்து வசனம் பாருங்க. 2வது வசனம் 8-9. 28-11 அது இல்லையா, பேரே இல்லையா மதப்பான். ஏதோ சுத்தா பெத்யேஷிமோத் வாசிங்க. 25 பேர் இருக்கார் இல்லையா. 25:11 இல்லைக்கா. மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர். இல்லைக்கா அதில் இல்லாமல் இப்போ நான் எடுத்து கொடுத்துட்டேன். செய்ய இருக்கு, மோவாப் இருக்கு, இதோ வம்சத்தான் இருக்கு. எரேமியா எடுங்க.
ஏசாயாவில் ம். ஏசாயாவில் 15:2-9 வருஷம். அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவின் நிமித்தமும் மெதோபாவின் நிமித்தமும் மேதெபாவின் நிமித்தமும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மோவாபுடைய நியாயத்தில். அப்போ இந்த மதபா அங்கே கடையில் அந்த பக்கத்தில் இருக்குதுன்னா பாகாமேயன் அப்படிங்கிற வந்து ஊர் வந்து இருக்குது. இந்த மதபா வந்து இன்னும் இருக்குது. ரைட்டா? அப்போ வந்து இன்னமும் இருக்குது. ஜோடா நாடு இருக்குது. ஜோடா நாட்டில் உள்ளவங்களுடைய சந்ததி எப்பேற்பட்ட சந்ததி நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். அந்த மதபா வந்து இருக்குது. கீரியா தாயிம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்சிமோத் வந்து என்னாகும் 22:1 வந்து மோபாவின் சமனான வெளியில் வந்து இருந்து. ஏன்னா 22:1 வருஷம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெத்ஷிமோஸ் யோசுவா 13:17. மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். 13:17 சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன், பாமோத் பாகால், பெத்பாகால், மேயோன். மோவாப் சமவெளியில் இருந்த பட்டணங்கள். இந்த கேரியா தாயும் பார்த்தீங்களா, அது வந்து 14:5 வசங்க. ஆதியாகமம் 14:5. 14ஆம் வருஷத்திலே கெதர்லோகோமரும் அவனுடைய கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த செப்பானியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவேக் கீரியா தாயிமிலே இருந்த ஏமியரையும். சாவேத் கீரியா தாயிம் வந்து எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த சோபாருக்கு பக்கத்தில். அதாட்டு சாவேத் கீரியா தாயிம் அங்கே இருந்தது. என்ன 32-37 வருஷம். என்னாகமம் 32-37. ரூபன் சந்ததியார் எஸ்போன், எலையாலே, கீரியாத்தாயிம். இது வந்து அவங்களுடைய எல்லைக்குள்ள வரும் இந்த பட்டணம். ஃபஸ்ட்டு வந்து என் மோவாவோட இருக்கும். மோவாவுடைய வசத்தில் தான் இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து இந்த சேட்டை பண்ணுவாங்கல்ல, பாலாக் ராஜாவில் வந்து இளையம்னு வந்து வருது. ஆமாம். அப்போ ரூபனுக்கு வந்து இந்த இதெல்லாம் அவனுடைய எல்லைக்குள்ள வந்து போகும். என்னாகும் 21:13. ஓபத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரிய உதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்தரத்திலுள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள். 32-37-38 என்னாகும்
என்னாகமும் 37 அக்கா. 32 தான், 37, 38. பெத் நிம்ரா, பெத்தரான் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள். ரூபன் சந்ததியார் எஸ்போன், எலாயேல், கீரியாத்தாயிம், பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மேயோன், சீப்மா என்பவைகளை கட்டி தங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள். யோசுவா 13, 20, 21. யோசுவா 13, 20, 21. பெத் பேயோர், அஸ்தோத், பிஸ்கா, பெத் எசிமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும். அந்த பிஸ்கா இருக்கு பார்த்தீங்களா? பிஸ்கா வந்து மோசேயுடைய பிஸ்கால் கொடிமுடி. அந்த பிஸ்கா வந்து அதுக்கடுத்து வந்து இன்னொரு இடம் பேர் வந்து மோசேயுடைய என்ன 32, 38 வருஷம். 32, நேபோடா இந்த வாரம் என்ன 32, 38 நேபோ. பெயர்கள் மாற்றப்பட்ட நேபோ, பாகால் மேயோன், சீப்மா. அந்த நேபோ பட்டணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோசேயுடைய அடக்கம் பண்ணார்ல கர்த்தர், அது என்ன இருக்குதான் நேபோ. அது வந்து கர்த்தர் வந்து பாருங்க அதை கனப்படுத்துக்கிற காரியம் அப்புறம் இது பண்ணாங்க. 13, 17. சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன், பாமோத் பாகால், பெத் பாகால் மேயோன். இது வந்து அவங்களுடைய ரூபனுடைய காரியத்துக்கு. இந்த மலபா கிட்டத்தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் இருக்குல்ல, அது வந்து இருந்துச்சு, பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கீரியாத்தாயிம் தான் வந்து மதபான் பேர் மாற்றப்பட்டு அவங்க இவங்க காலத்தில் இருக்கு. மதபான் இருக்கு யாரு காலத்துலன்னா அவ்வளோ காலத்து இவங்க வந்து மதபான் மாற்றிட்டாங்க. கீரி இருக்கு மதபா வந்து கீரியாத்தாயும் மாற்றினாங்க. இப்போ வந்து இவங்க வந்து மதபான் மாற்றிட்டாங்க. என்ன 24, 17. என்னாகமம் 24, 17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாகும். சொல்லுவார். அது 19, 30. ஆதியாகமம் 19, 30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரும் சாவே கீரியாத்தாயும் மதபா தீபான் பேர் வந்து மாறி மாறி வந்துடும். 2 ராஜாக்கள் 3, 4. மோவாபின் ராஜா வந்து கப்பம் கட்டியான். 2 ராஜாக்கள் 3, 4. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறுமாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான்.
2 ராஜாக்கள் 1:1. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். 2 ராஜாக்கள் 13:20. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. எங்கே போய் சண்டை போட்டான்னு சொல்லலாம். ஆனால் மோவாபிய தண்டுகள் வந்து எங்கே வந்து இஸ்ரவேல் தேசத்தில் செப்பனியா 2:8. செப்பனியா இந்த வர காட்டு. செப்பனியா 2:8. மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அது மட்டும் படிங்க போதும். பார்த்து மோவாப் வந்து தேவனுடைய பிள்ளைகள் செய்யலாம் நிந்திக்கிற காலத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது எஸ்ரா 9:1. இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர் அவங்க வந்து ஜனங்களுக்குள்ள இருப்பாங்க. அப்போ வந்து நெகேமியா 13 வந்து 1:3 வருஷம் பிரிச்சு எடுப்பாங்க. அதாவது கலந்துருவாங்க. சிறையிருப்பில் திரும்பி வரும்போது கலந்து வந்து வருவாங்க. சரித்திரத்தை பார்த்தோம். நெகேமியா 13:1. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பீலேயாமை கூலிப்படுத்தி கொண்டபடினால் 1:3 மக்கா நெகேமியா 13:1. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருந்ததாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கூட்டம் நாம் 22:3 என்ன ஆமாக்கா என்ன 22:3 ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து இருபத்தி மூணு ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடினால் மோவாப் மிகவும் பயந்து. சரி, அந்த பாலாக்கத்தில் வருவேன். அது வந்து ஒரு 32:49.
நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள அந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நோபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். அது வரும். நேபோ அது வந்து என்னன்னா மோசையாட வந்து ஆமாம் வரலாற்று சின்னமாக வந்து வச்சுருக்குறாங்க. 34 ஒரு வருஷம் 34. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நோபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடியில் ஏறினான். லாஸ்ட்டில் சாகிறதுக்கு வர சொல்கிறாங்கல்ல, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வரலாற்று சின்ன மோசைக்காக வச்சுருக்காங்க ஜோர்டான் நாட்டில். ரைட்டா? 2 நாளாகும் 20 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகும் 24, 26. அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்கள் அம்மோனிய ஸ்திரியான சீமாத்தின் குமாரனாகிய சாப்பாத்தும் மோவாப் ஸ்திரியான அந்த ராஜாக்கள் அந்த எண்டில் இது மோவாப் வந்து என்னதுன்னா உங்களுக்கு எதிராக வந்து சதி பண்ணுவாங்க. அந்த சம்பவம் நெகேமியா 13:23. நெகேமியா 13:23. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டி. அவங்களெல்லாம் வந்து வெளியிட்டுருவாங்க. சங்கீதம் 68. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். மோவாப் மட்டும் அவர் மோவாப் சங்கீத தாவீது காலத்தில் வந்து அடிமையாக இருக்கு. சங்கீதம் 108:9. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் தாவீது காலத்தில் வந்து அடிமைத்தனத்தில் கப்பம் கட்டுறவங்களா இருப்பாங்கல்ல. ஆகாப் ராஜா காலங்களில் அவனுக்கு அப்பம் கட்டி அந்த லட்சாடு படிச்சிங்கல்ல, அது வந்து ஆகாப் ராஜா காலம். அடுத்து வந்து 15:1 வருஷம். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவம் பண்ண எங்கே அந்த பட்டணத்தில் எதெல்லாம் இருக்குது நம்ம பார்ப்போம். அந்த மோசேயுடைய அந்த அந்த இனத்தை கட்டுறது பாதுகாத்துக்கிறார். பேர் வந்து மோவாப்பின் பாரம். இரவிலே மோவாப்பில் உள்ள 6 என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. ஆமாக்கா. மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள 6 என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. அடுத்து வருதுக்கா. அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாப்பில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. அது சங்காரமாயிற்று. கீருங்கிறது தீ போகணும் பக்கத்தில், அது போயிடுச்சு. இல்லை, ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜோர்டான் நாட்டில் வந்து அந்த ஆற்றுக்கரையில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ரைட்டா? ஆனால்
கேரியாத். இந்த இவங்க கீருங்கிறது வந்து கேரியாத்துன்னு வந்து உச்சரிக்கிறாங்க. ஆனால் அது இப்போ வந்து இருக்குதா இல்லைன்னு தெரியல ஜோர்டான் நாட்டில். பட் ஆனால் நம்ம வந்து கேரியாத் ஆற்றங்கரை எலியா அப்படின்னு அது வந்து எங்கே இருக்குன்னா அது எப்பிரோனில் இருக்குது. வெளியே தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த கீர் வந்து ஜோர்டான் நாட்டில் இருக்குது. எலியாவில் கேரியாத் ஆற்றங்கரை யூதா கோத்திரத்தில் இருக்கிற எப்பிரோனுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஒன்று நாளாகமா 8 வருஷம். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு சஹாராயிம் மோவாப் தேசத்திலே ஊசியும் பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே. ஆமாக்கா, மோவாப் தேசத்திலே. சரி, அது வந்து அந்த நியாயத்திற்கு வந்து இப்போ வந்து வேறு அவனுடைய பாவம் நம்ம என்ன வேறு பார்த்தாங்க. அவனுடைய வேறு வந்து லோத்தோட பிள்ளை. அடுத்து அவனுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா நாடோடி கொள்ளையடிக்கிற கும்பல், விக்கிரக வழிபாடு நடந்ததாக இருந்துச்சு. அப்புறம் தேவனுக்கு ஒரு மனுஷன் வந்து ஜனங்களை வந்து வேசித்தனம். அப்புறம் கலப்பு திருமணம் எஸ்ரா நெஹேமான் பார்த்தோம். ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதை அழிச்சாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மோசே இருந்த இடத்த வந்து இன்னைக்கு வச்சுருக்கிறார். இது பெரிய விஷயம். ஏசாயா 46 ஒரு வருஷம். பேல் பணியும் நோபோ குனியும். நேபோ குனியும். நேபோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மோபாவுடைய தெய்வம். பாபிலோனியான தெய்வம் மோபா வந்து அமைன்னு வழிபட்டிருக்காங்க. அந்த இடத்த வந்து ஆண்டவர் வந்து மோசே வந்து மேலே கொண்டு காமிக்கிறாரு. அப்புறம் மேலே பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கை வந்து அவர் வந்து அடக்கம் பண்ணுவார்ல. ஆமாம், அவரே கர்த்தரே அது நேபோடு சம்மந்தப்பட்டு. அதனால இன்னைக்கு அந்த இடம் என்ன இருக்குது, கர்த்தர் வச்சிருக்காரு. அடுத்து நம்ம எஸ்ஐக்கியில் வந்து லாஸ்ட் 11 வருஷங்க. இப்போ 25 11 மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சரி, இப்போ நியாயத்திற்கு பார்த்துருமா இந்த பட்டணங்கள் வந்து எங்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். எஸ்போன் வந்து இது சீபமாக ப்ராஜெக்ட் இருக்கேன். அப்போ வந்து அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தலைநகரமாக இருக்கும். ரைட்டா? தீபான்றது ஜோர்டானில் வந்து இருக்குது. மதபா வந்து ஜோர்டானில் இருக்குது. பால்மேயன்னு ஜோர்டானில் இருக்குது. இறைமை 48:23 வருஷங்க. பால்மேயோ கீரியாத் தாயிமின் மேலும் பேத்காமோலின் மேலும் பெத் மெயோனின் மேலும். கீரியாத் தாயும் பெத் மெயோ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தது, மோவாபில் தான் இருந்தது. ரைட்டா? ஏசாயா 15:2 அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். தீபோன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தீபோன் கூட வந்து ஜோர்டானுக்குள்ள வந்து
இருந்துக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பாயத்து இல்லை. ரைட்டா? இது ஏசாயா 15:5 வாசிங்க. என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. 15:5. ஆமாக்கா. என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது, அதிலிருந்து ஓடி வரும். 15:2 திரும்ப பாயத்து மட்டும்தான் இருக்கா? என்னக்கா? இறைவன் 48:23 பாயத்து வாசிங்க. 15:2 அது வாசிங்க. ஏசாயா 15:2. அழும்படி மடியில் பாயத்து மட்டும்தான் இருக்கா? சரி, அதோட இதாக கண்டுபிடிக்கலாம். இறைவன் 48:34. நாற்பத்தி எட்டு 24. 34. 48:34. எஸ்போன் துவக்கி எலேயாலே மட்டும் யாகாஸ் வரைக்கும் உண்டாகும் கூக்குரல் நிமித்தம் அவர்கள் 3 வயது கடாரியைப் போல் சோவார் துவக்கி ஓரோனாயும் மட்டும் சத்தமிடுவார்கள். நிம்ரியின் ஜனங்கள் வற்றி சோவார் இருக்கு. அந்த சோவார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோவாப்புகள் வந்து இப்போ அவன் எல்லோத்து வந்தான் இல்லையா, அந்த சோவார் அந்த மோவாப்புகள் அது இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிம்ரி மீன், அது வந்து பார்த்தீங்கன்னா சோவாருக்கு வடக்கு இருக்குது. கேட்டா இந்த நிம்ரி மீன் அப்படின்னா ஒரு கிணறு, தண்ணி நிறைஞ்ச ஒரு கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. இலையாலைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா, அது மோவாப்படுறது. அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேர் மாற்றிருக்காங்க. அதோட வந்து இடிபாடு குட்டிச்சோறு சொல்லுவாங்க, குட்டிச்சோறு. ஆமாம், அதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது. அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இந்த யாகாஸ் வச்சுனா எஸ்போனுக்கு தெற்கு இருக்குது. யாகாஸ் வச்சிங்கன்னா இப்போதான் வச்சுங்க யாகாஸ். அது வந்து யோதானு கிழக்கருக்கு இருக்கு. ஆனால் அதுக்கு தடை எதுவுமே இல்லை. லூகித்துக்கு வந்து தடை எதுவுமே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ஓடுது. மணி 3:35 தம்பி டீ குடிக்கணும் போட்டு. இப்போ ஒரோனாயின்னு வாசிங்களா? ஆமாக்கா. அது வந்து எபிரேயத்தில் 2 குதிரைன்னு அர்த்தம். அதுவும் வந்து தடை எதுவுமே இல்லை. இடையில 48:5 வருஷங்க. லூயித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும். ஓரோனாயிமுக்கு இறங்கி போகிற வழியிலே நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிற கூக்குரல் சத்துருக்கள் கேட்கிறார். ஓரோனாயிம் வந்து பார்த்தீங்கன்னா மோபாவின் சரணாலயம் இருந்தது. அது சரணாலயம்னா எல்லாம் ஒரே தான் கூடி இருக்கிற இடம். பாளையம் மாதிரி அவங்களுக்கு வந்து பாளையம் மாதிரி இருக்கிறாங்க. அது வந்து இப்போ இல்லை. ரைட்டா? இந்த எக்லாயும் வச்சிங்களா? எக்லாயும் வாசிக்கா ரெடி வச்சிங்க. எக்லாயும் எக்லாயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2 குளம். நிம்ரின் பக்கத்தில் எக்லாயும் வாசிக்கலாம். என்னக்கா? நிம்ரின். ஆமாம், நிம்ரின் வாசி. எக்லாயும் வச்சா எக்லாயும் பெரேலிம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்லாயும் வந்து 2 குளம். பெரேலிம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கிணறு. வந்து யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க. மெயினாக வந்து வேசித்தனம் பண்ணாங்க இஸ்ரவேலரோட. அது மோசேயின் காலத்தில் இருந்து நெகேமியா காலத்தில் வரைக்கும் இருந்துருக்குது.
இப்போ இருக்கிறாங்கன்ற பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகால் வழிபாடு இருக்குது, கலப்பு திருமணம், இசையோட கலப்பு திருமணம். அப்புறம் அவங்க நிந்திச்சிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, யோசபாத்துக்கு எதிராக வராங்க, பாலாக்கு வந்து எதிராக வரேன். அதே நேரத்தில் வந்து பிள்ளைய வந்து காசுக்காக என்ன பண்ணேன், தேவடைய பிள்ளைகளுக்கு வந்து தந்திரத்தை சொல்லி கொடுத்து போகிறேன். இப்போ நியாயத்துக்கு வந்து ஏசாயா 15 2 வாசிங்க. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். அதை அழும்படி தான் அந்த யுத்தத்தில் வந்து அழிக்கப்படுது. பார்த்தோம்னா தீபோன் பாயித்தான் பார்த்தோமா. ஆமாங்க. 3 வாசிங்க. அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். 9 வரைக்கும் வாசிங்க. அந்த லாஸ்ட்ல வந்து நியாயத்திற்கு தான் அங்கே வருகிறேன். எஸ்போன் ஊராரும் எலாயேல் ஊராரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூயத்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஓரோனாயிமின் வழியிலே நொறுக்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அவர் அலறிகளின் ஆற்றுக்கப்பாலை எடுத்து கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லை எங்கும் சுற்றும். எக்லாயும் மட்டும் அதன் அலறுதல் எக்லாயும் மட்டும் அதன் அலறுதலும் பேரேலியும் மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். எல்லாமே வந்து ஒண்ணுமா பண்ணிடுறாரு. 9 வரைக்கும் காசிங்களா? இல்லை. தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். சிங்கத்தை வரப்பண்ணுவேன். நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அது வண்டலூரா வேறு எதுவும் தெரியல, வண்டலூர் உள்ள இருக்கிற அப்போ அந்த சிங்கத்தை வரப்பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சாவுக்கு பின்னாலே ஒரு நியாயம். அப்போ அவனுடைய பின்னாடி வந்து அவனுடைய என்ன காரியம் வந்து மறந்துட்டுனா வேசித்தான். அதில் வேசித்தான் தானே பார்க்குறோம். சிங்கத்தை வரப்பண்ணுவேன்னு அந்த ரோத்து சந்ததி வர மோவாபுக்கு சொல்கிறார். ரைட்டா? இது வந்து வேற இன்னொரு இடத்துல வரும். சிங்கத்தை உதாரணத்தில் பார்த்து சொன்னேன். அப்போ சிங்கத்தை வரப்பண்ணு சிங்கத்தினால சாகும். இந்த பாரதியார் வந்து யானையினால செத்தார். யார்? பாரதி. மகாகவி பாரதியார் வந்து ரெகுலராக போவார். ஒரு யானைக்கு வந்து தேங்காய் கொடுப்பார். அப்போ தேங்காய் கொடுத்ததில் வந்து அவன் தேங்காய்காரை வந்து சுண்ணாம்பு வேறு வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை வந்து சுண்ணாம்பு கொடுத்ததுனால அவர் சரித்திரமாக படிச்சிருக்கோம். அது அப்படியே வச்சிருந்து அவர் அடுத்து வந்து அவர் வரும்போது அவர் போட்டு பிடிச்சிருக்கோம் கொண்டு வந்தாங்க. மகாகவியோட யானையினால் தான் செத்தார். மதம் பிடிச்சிச்சா என்னெல்லாம் சரித்திரமாக படிச்சிருக்கேன். அவ்வளோ. அப்போது இப்போ அந்த இடத்துல வந்து யானை வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை வரப்படுவேன் அப்படின்னு பார்த்தா சிங்கத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னா என்னோட பிள்ளைகளுக்கு எதிராக இருக்குது. மெயினாக வந்து வேசித்தனம், விக்கிரகாராதனை மெயினாக வந்து வேசித்தனம். வேசித்தனம் இருக்கவங்க இது இப்படிப்பட்ட சாவு ஒன்று செய்யணும். ரைட்டா? அடுத்து 9 வச்சிங்களா? நான் முடிச்சிட்டேன். ஏசா 25:18 வருஷம். ஏசா 28 25:18 25ல் 18 இல்லைக்கா, 12 தான் இருக்கு. எருக்களம் தான் எருக்களத்தில் 10க்கா. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர்கள் மிதிக்கப்பட்டு போகும். டோட்டலாக வந்து அடிச்சிடும். ஏசாயா 16 6-14 வருஷம். ஏசாயா 16 6-14. மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது.
ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். 11 வரைக்கும் அக்கா. 16 6 to 14 சரி. ஞாயிற்று. அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டியிருந்தது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, எலாயாலே, உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர் வழியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின. திராட்சை தோட்டங்களின் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை, ஆலையின் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் குடல்கள், கிரேனே சிரித்து நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல தொனிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும்போது பிரார்த்தனை செய்த தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்படமாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷத்துக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அது மீதியாய் இருப்பது மிகவும் சிறியதும் அற்பமுமாய் இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். டோட்டலாக என்ன செஞ்சுருக்காங்க, சப்சாடாக பண்ணுறாங்க. நெபுகாத்நேச்சர் இது மாதிரி தரமட்டமாக இருக்கும். யார் நம்ம அம்மன் புத்திரரை எருசலேம் அடிக்கும்போது நெபுகாத்நேச்சர் கிழக்கு வர்றாங்க. ஆனால் நெபுகாத்நேச்சர் தான் டோட்டலாக வந்து அழிப்பான். ஏசாயா 48, 47. ஏசாயால 48, 47 இல்லைக்கா. சாரி, இறைமையா 48, 40. எரேமியா 48, 47. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாயத்தீர்ப்பை செய்தி இத்தோட முடிந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வந்து ஜோர்டான் நாடை வந்து வச்சிருக்கிறாரு. அந்த அதை வந்து தனியாக ஒருத்தர் வந்து ஆட்சி செய்கிறார், ஜோர்டான் ராஜா. அந்த ராஜா வந்து இவங்க கூட சண்டைக்கு போடுறது, யாரு கூட, இஸ்ரேலோட சண்டை, யாரு கூட சண்டைக்கு போடல. என்னை சுற்றி வந்து முஸ்லீம்ஸ் நடந்தது, ஐவரும் வந்து முஸ்லீம்ஸ் தான். அப்போ இந்த சரித்திரம் தெரிஞ்சு சண்டைக்கு போகாமல் இருக்கிறாங்க அப்படின்றதில்ல. மெயினாக வந்து மோசையுடைய அந்த இடத்த வந்து தக்க வைக்கிறார். அப்போ அந்த இடத்த நிமித்தம் உங்களுக்கு சில தயவு பாராட்டுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வேசித்தனம் பண்ணாலும் ஒரு கர்த்தருடைய பரிசுத்தமான மோசையை வந்து அந்த இடத்துல வந்து அவர் அடக்கம் பண்ணுறாரு. அந்த இடம்புற வந்து நேபோ அதுதான் மெயினாக வந்து இன்னும் இருக்குது. அடுத்து சொன்ன மாதிரி சில எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தீர்ப்பு பண்ணாலும் ஒரு இறக்கம் பாராட்டுகிறது. எனக்கு சப்சாடா செலக்ட் பண்ணி படித்தோம்னா நிறையா கிராமங்கள் வந்து அழிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிருபைக்கு மிஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு இடத்த வச்சுருக்காரு, ஒவ்வொருத்தர் சில தரமாட்டம் வாங்கிக்கிறாரு. இப்போ சொதங்கமான தரமாட்டம் வாங்கிக்கிறாரு. அது சோவாரை வந்து தப்பு வச்சார். சோவாரை தப்பு வச்சாலும் மோவாபோட அந்த பங்கில் இருந்ததுனால அந்த பாவத்துக்கு உட்பட்ட நான் செஞ்சார், அழிச்சிடார். அப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தரமட்டமாகக்கூடிய கிராமங்கள், பட்டணங்கள் தான் இருக்குங்க. சில திரும்போது எடுத்து கட்டுறாங்க. இப்போ எதுவும் எடுத்து கட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த நாகசாயெல்லாம் அவங்க கொண்டு போட்டாங்க, இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு எடுத்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நியாயத்தீர்ப்பு வந்து எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பாக இருக்குன்னா, வேசித்தனம், விக்கிரக வழிபாடு, அடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகறத இந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கணும். எசேக்கியேல் 25:11.
மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 25:9. இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாக ஒப்புக் கொடுக்கிற வண்ணமாக. அப்படி 10 வருஷம். வாசிக்க அடுத்து 10 வருஷம். நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியா தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களை செய்வேன். செப்பனியா 2:10. செப்பனியா 2:10 இருக்கான் பாருங்க. பேர் இருக்கா இல்லை நல்லா இருக்கேன். 25:14. நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமிடத்தில் பழிவாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழிவாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது எல்லாம் வந்து ஏதோமுக இப்போ மோவாபுக்குரிய பேர் அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க, எந்தெந்த பட்டணம் வந்து அழிக்கப்பட்டுச்சு, என்ன காரியத்தை வந்து அவங்க செஞ்சாங்க, எந்த காரியத்துக்கு வந்து யாரோட வந்து எதிர்த்தாங்க, தேவனுடைய இஸ்ரவேலரோட எதிர்த்தாங்க, அதுக்குரிய நியாய தீர்ப்பு, எந்தெந்த பட்டணம் அழிக்கப்பட்டுச்சு, எதுவும் தப்பு வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜோர்டான் நாட்டில் வந்து இருக்குது அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். இப்போ அம்மோனுக்கு நம்ம என்ன பார்த்தா ரஃபா பார்த்தோம். அம்மோன் புத்தர் அழைக்கும் போது ரஃபா பட்டணம் இருக்குது. புரியுதா? இப்போ இஸ்ரேலுக்கு வந்து என்ன இருக்குன்னா மேற்கு சவர் மட்டும் தான் இருக்குது. மோவாபு அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நேபோ பட்டணம் கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த ஜோர்டான் நாடு வந்து இருக்கிற இந்த மோவாபுடைய எல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அது என்ன லெவலாக வச்சுருக்காங்கன்னா நம்ம அடுத்து கூட பார்ப்போம். அந்த மோவாபுல யார் இருக்கிறா, எப்படி இருக்காங்க. அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் என்ன செய்யறதில்ல, அவர் வந்து வெயிட் பண்ணுகிற காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலம் வந்து என்ன செய்யறாருன்னா அழிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி அவங்களுடைய சுதந்திரம் அங்கே வாக்கு கொடுக்குறாரு சொல்கிறார் இல்லையா. யார் என்ன சொல்கிறாரு, மோசே வந்து கானானை வந்து உள்ளே எரிகோ தாண்டி எரிகோவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணணும்னா சமனான வெளிக்கு யோர்தான் சமனான வெளிக்கு வந்துடுவாங்க. யோர்தானை கடந்து தான் போகணும். அப்போ தான் எனக்கு அப்போ அவர் என்ன சொல்லுவார், இந்த ரூபன் சேர்ந்தது இன்னொருத்தவங்க மனாசியா எப்படி சொல்லுவாங்க, நான் இங்கே எங்களுக்கு வந்து ஆடு மாடு பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்கு வசதியான இடம்னா அவ்வளோ செழிப்பான இடம் தான். இங்கே வந்துட்டு நாங்கள் உங்கள் கூட விட்டுட்டு வரோம் போது நீங்கள் போய் சண்டை போட்டுட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு பிரித்து கொடுத்துருன்னு சொல்லி மோசை அப்பவும் சொல்லுவார். திரும்ப இருக்கிற தலைவர்கிட்ட என்ன சொல்லுவார் சொல்லிட்டு போவார். அது பிரகாரமே பிரித்து கொடுத்துருவோம். அங்கே வேசித்தனம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரூபன் பங்கு வந்து அந்த இடத்துல பட்டணங்கள் வரும். பட்டணங்கள் வரும். ஆனால் இப்போ ரூபன் பங்கு பிரிச்சிருந்தாலும் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து எத்தனை தூரம் வந்து அவங்க வந்து எல்லையை வந்து இப்போ ஜோர்டான் நாட்டு மன்னர் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அம்மனுக்கு அந்த ரஃபா வச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அமலேக்கிற்கு தான் காசா வச்சிருக்காரு. அமலேக்கிற்கு அம்மன் அமலேக்கிற்கு சமாரியா. ஆமாம் சார். ஆமாம் அது வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. சமாரியா செய்கிற மலை சமாரின்னு சொன்னால் அதை இன்னும் போய் பார்ப்போம். அது என்ன இருக்குது வச்சிருக்காரு, அவங்களுடைய சுதந்திரம். அது அவர் கொடுத்த சுதந்திரமாக தான் இருக்குது. இவன் போய் சேர் மலை வேலை செய்யணும், குடியேறது இருக்கான். ஆனால் கர்த்தர் வந்து சொல்ல மோவாபுக்கும் அம்மோனுக்கும் உரிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி கிடைக்கிறது வச்சிருக்கிறார். ரஃபாங்கிற ஒரு பட்டணம் காசாமாங்க மிங்கிள். ஆனாலும் ஆண்டவர் சில வாக்குத்தத்தின் பிரகாரம் என்ன செய்யறாங்கன்னா அந்த சரித்திர பூர்வமாக சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இஸ்ரேவேலருக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க பங்கு போட்டாலும் அவங்களுக்கு வந்து இப்போ ஐநா சபை வந்து முடிவெடுத்து பிரிட்டனுடைய ஆதரவு வந்து ஒரு பிரமாண பத்திரம் வச்சுக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு வந்து. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க ஒரு மவுண்ட் பேட்டன் காலத்தில் ஒரு பிரமாண பத்திரம். அப்புறம் இவங்க வந்து குடியரசு தங்கள் வந்து ஜனநாயக அரசு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு 26 நினைக்கிறேன் அந்த தேதியில் ஒரு பிரமாண பத்திரம் போட்டு வச்சுக்கிறாங்க.
இப்போ வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு ஒரு எல்லை வச்சுருக்காங்க, அது எங்களுக்குரியதுங்கிற ஒரு பிரமாண பத்திரம் வச்சுருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வச்சுக்கல. அப்படி வச்சு இல்லாமல் இருக்கும்போது இஸ்ரேலர் வந்து திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அங்கே குடியிருந்த இடத்த என்ன செய்கிறாங்க, வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கையில், எல்லாருக்குமே எந்த எவிடன்ஸும் கையில் இல்லை. ஆனால் இப்போ எப்படி வந்து இஸ்ரேவேலருக்கு வந்து மேற்கு சுவர் அவரோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை கற்று கொடுத்துருக்குறாரோ, அதே மாதிரி ஜோர்டான் மன்னர் ஆணுக்கு செய்கிறாருன்னா அது அவர் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற பார்ப்போம். அப்போ அங்கே வந்து என்ன வச்சுருக்காரு, அந்த நேபோ வேதத்தின் சரித்திர பிரகாரம் அந்த நேபோ அப்படிங்கிறது சரி, இதுதான் வந்து நமக்கு வந்து மோவாபின் பங்கு சுதந்திரங்களை நமக்கு பார்க்கறத விட ஆண்டவர் வந்து எவ்வளவு தெளிவாக வந்து எடுக்கிறாரு, எத்தனை பட்டணங்கள் இருக்கிறார் ஒன்றும் இல்லாமல் பண்ணனால அது வந்து அவங்களுக்கு பங்காக இருக்கலாம். அது ஜோர்டான் வந்து எங்கே இருக்குது, ஜோர்டான் நாடு வந்து என்ன எங்கே இருக்குது, யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறது அது மோவாபின் பங்கு. அதே மாதிரி அம்மோன்னு நினைக்கிற ரஃப்பாக இருக்கிறதுனால அது அம்மோனோட பங்கு அப்படிங்கிற நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதே நேரத்தில் உறுதிப்படுத்துறாரு, அவர் சொன்னது மாறாது அப்படிங்கிற மனசை கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே யார் இருக்கிறா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த எஸ்ஐடி புக்கே முடிக்க முடியாது. ஆனால் டைம் இருந்தால் நம்ம செய்வோம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சரி.